Taste the Daily. அண்மை செய்தி. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியர்களால் 8ஆம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நிலையில் வன்கொடுமைக்கு ஆளான சிறுமி கர்ப்பமடைந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே இருக்கக்கூடிய மகாதேவ குள்ளஅள்ளி என்கிற பகுதியிலே இயங்கி வரக்கூடிய அரசு நடுநிலைப் பள்ளியில் கழிப்பறையில் வைத்து 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 13 வயதான மாணவியை 3 ஆசிரியர்கள் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கி கருச கலைப்பு செய்திருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மகாதேவ கொள்ளஅள்ளி என்கிற பகுதியிலே அரசு நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த அரசு நடுநிலைப் பள்ளியிலே தலைமை ஆசிரியராக செல்வி என்பவர் செயல்பட்டு வருகிறார். 3 ஆண் ஆசிரியர்களும் 3 பெண் ஆசிரியர்களும் இந்த பள்ளியிலே பணியாற்றி வருகிறார்கள். சுமார் 65 மாணவர்களும் 25 மாணவிகள் என 140 பேர் இந்த பள்ளியிலே படிக்கிறார்கள். கடந்த 3ஆம் தேதி பள்ளியினுடைய ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய சின்னசாமி வயது 57, ஆறுமுகம் 48, அதே போன்று பிரகாஷ் 37 ஆகிய 3 ஆசிரியர்களும் தனக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை இழைத்ததாக மாணவி பெற்றோரிடம் கதறிய ஒரு ஆடியோ மூலமாக மிகப்பெரிய வேதனையுடைய துயரத்தினுடைய உச்சத்தை எட்டி இருக்கிறது. குறிப்பாக மாணவிக்கு தொடர்ந்து இந்த 3 ஆசிரியர்களும் பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் வெளியே சொன்னால் மிரட்டி வெளியே சொல்லக்கூடாது என்று அந்த மாணவி அவர்கள் மிரட்டி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாணவி கர்ப்பமடைந்ததாகவும் கருப்பலைப்பு நடந்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த 3 ஆசிரியர்களும் காப்பாற்றக்கூடிய நடவடிக்கையிலே அந்த பள்ளியிலே இருக்கக்கூடிய அந்த தலைமை ஆசிரியர் உட்பட அனைவருமே இந்த புகார் வந்தவுடன் உடனடியாக மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் கூட, குழந்தைகள் நல அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் கூட, பெற்றோர்கள் பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே புகார் அளித்தும் கூட எப்போதும் போலவே காவல்துறை கும்பகர்ண தூக்கத்திலே இருந்திருக்கிறது. கடந்த 3 நாட்களாக அந்த 3 ஆசிரியர்கள், குறிப்பாக இந்த சம்பவத்திலே ஈடுபட்ட சின்னசாமி வயது 57, ஆறுமுகம் வயது 48, பிரகாஷ் வயது 37, இந்த 3 ஆசிரியர்களும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அந்த பெற்றோர்களும் உறவினர்களும் இன்றைக்கு அந்த பள்ளியை முற்றுகையிட்டு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு பரிசோதனை செய்வதற்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த 3 ஆசிரியர்களுக்கும் DNA பரிசோதனை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்தை பொறுத்தளவிற்கு காவல்துறை ஒவ்வொரு சம்பவத்திலும் மெத்தன போக்கோடு நடந்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்திலே திமுக நிர்வாகி ஞானசேகரன் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திலே உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த மாணவிக்கு சற்று ஆறுதலாவது கிடைத்திருக்கும். ஆனால் இன்று வரை ஞானசேகரன் தவிர மற்ற யாரும் ஈடுபடவில்லை என்று அந்த சம்பவத்தை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கிழக்கு கடற்கரை சாலையிலே ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட பிறகு, ஊடகங்களிலே செய்தி வந்த பிறகு காரிலே விரட்டிய அந்த கயவர்களை காவல்துறை ஒவ்வொருவராக கைது செய்து அதற்கு மிகப்பெரிய அறிவு களஞ்சியம் போல துணை ஆணையர் மூலமாக ஒரு விளக்கத்தை கொடுத்து ஒட்டுமொத்தமாக காவல்துறை திமுக அரசுடைய ஏவல்துறையாக செயல்படுவதை நிரூபணம் செய்திருக்கிறார்கள். சென்னை ராயப்பேட்டையிலே தனது 14 வயது மாணவியை காணவில்லை என்று தாய் புகார் அளிக்கிறார். அந்த புகாரை ஐசோஸ் காவல்துறையினர் விசாரணை நடத்தவில்லை. ஆனால் காவல்துறையினுடைய கருப்பு ஆடாக இருக்கக்கூடிய காவலர் ராமன் அந்த மாணவியை காரில் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை வெறியாட்டம் நிகழ்த்தியிருக்கிறார். போதாக்குறைக்கு போலீஸ் பூத்திலே வைத்து பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக தற்போது இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி இருக்கக்கூடிய மகாதேவ கொள்ளஅள்ளி அரசு நடுநிலைப் பள்ளியிலே மிகப்பெரிய துயரம், அட்டூழியம் நடந்திருக்கிறது. மாணவிக்கு மிகப்பெரிய கொடுமை இழைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர்கள் அந்த பர்கூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மகாதேவ கொள்ளஅள்ளி நடுநிலைப் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த செய்தி ஊடகங்களுக்கு வெளியே வருகிறது. ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட பிறகு அந்த 3 ஆசிரியர்களும் தற்போது கைது செய்யப்படுகிறார்கள். அப்படி என்றால் 3ஆம் தேதி அளிக்கப்பட்ட புகாருக்கு 5ஆம் தேதி வரை நடவடிக்கை எடுக்காதது ஏன்? ஒரு அரசு பள்ளியிலே ஆசிரியர்களாக வேலை பார்க்கக்கூடியவர்கள் வேலையே பயிரை மேய்கிறது, கடவுளுக்கு சமமாக போற்றக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் இப்படிப்பட்ட அட்டூழியத்திலே ஈடுபடுகிறார்கள். அவர்களை யார் காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள்? பள்ளிக்கல்வித்துறையில் என்ன நடக்கிறது? தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவர் கையிலே வைத்திருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்து நிற்கிறது. பாதிக்கப்பட்ட அப்பாவி மாணவிகளா இருக்கக்கூடியவர்கள் யாரிடம் போய் சொல்லுவது?
பெற்றோரிடமே தனக்கு நேர்ந்த துயரத்தை அவர் செல்போன் மூலமாக கண்ணீரோடு கதறி இருக்கிறார். அப்படி என்றால் அந்த பெற்றோர் எப்படி நிலைகுலைந்து போயிருப்பார்கள். பள்ளிக்கூடம் கூட தனது பெண் குழந்தையை அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நாம் வசிக்கிறோமா என்கிற வேதனையுடைய உச்சத்தோடு அவர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். அந்த புகாரும் தட்டி கழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறித்து வெளியான பிறகு தற்போது மாணவியினுடைய அந்த புகாரை அடுத்து 3 ஆசிரியர்கள் இரவோடு இரவாக விசாரணை என்கிற பெயரிலே மறைத்து வைத்திருக்கிறார்கள். DNA அந்த பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தற்போது அந்த பகுதியிலே போராட்டம் நடத்தி வருவதால் பதற்றம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. DNA பரிசோதனைக்கு பிறகு அந்த பாலியல் வன்கொடுமையில் உண்மையிலேயே அந்த மாணவி அந்த கர்ப்பமாக்கப்பட்டாரா, எங்கு சென்று அந்த மாணவி நிலைகுலைய செய்யப்பட்டார், கருக்கலைப்பு செய்யப்பட்டது என்கிற பல்வேறு தகவல்கள் வெளியிட வேண்டும். குறிப்பாக சம்பந்தப்பட்ட அந்த மாணவர்களுக்கு அந்த மாணவிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் சட்டத்திலும் நிறுத்தப்பட்டு அவர்களை தண்டனை பெற்று தர வேண்டும் என்பதுதான் மரண தண்டனையாக அந்த 3 ஆசிரியர்களுக்கும் இருக்க வேண்டும். இந்த மரண தண்டனை கொடுப்பதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று கதறிக்கொண்டிருக்கிறார். வீதியில் இறங்கி போராடக்கூடிய அந்த பெற்றோர்கள் உறவினர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய காவல்துறை இப்படிப்பட்ட அட்டூழியத்தில், இப்படிப்பட்ட அராஜகத்தில், இப்படிப்பட்ட மிகப்பெரிய கொடுமையினுடைய உச்சத்திற்கு சென்று ஒரு மாணவியை நிர்மூலமாக்கி இருக்கக்கூடிய அந்த காமகன்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து தண்டனை பெற்று தராமல் போனது ஏனோ என்கிற அந்த அவைய குரலோடு அவர்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் திமுக ஆட்சியில் சீர்கெட்டு சந்தை சிரிக்கக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டிருப்பதாக அவர்களுடைய வேதனையுடைய முழக்கங்களாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் அவர்கள் போராடி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைவருமே திரண்டு மிகப்பெரிய அளவில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று அவர்கள் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.